ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, பொறுப்பாளியார் பரிகாரம் என்ன என்ற தலைப்பில் மகா பெரியவா அருளிய உரையின் தொடர்ச்சி. கிராமத்தில் சாப்பிட வசதியே இல்லை என்றால் மெட்ராஸ் மாதிரி டவுன்களுக்கு வந்து ஏதோ வயிற்று கஞ்சிக்கு கிடைத்தவுடன் இவன் திருப்தி பட்டிருக்க வேண்டியதுதானே. அப்படி திருப்தி அடைந்திருந்தால் மேலே சொன்னது சரி. நடைமுறையில் நாம் பார்ப்பது என்ன? மெட்ராஸில் 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் கூட டில்லியில் 2000 தருகிறான் என்றால் இவன் அங்கே ஓடுகிறான். இங்கே ஏதோ கொஞ்சம் அனுஷ்டிக்க முடிந்த தர்மங்களையும் அங்கே போய் விட்டு விடுகிறானே. அதற்கப்புறம் நியூயார்க்கில் $4000 சம்பளம் கிடைக்கிறது என்றால் கண்டத்தை விட்டு கண்டம் போய் கண்டபடி வாழ ஆரம்பித்து விடுகிறானே. கொஞ்சம் மிஞ்சியிருந்த ஆச்சாரங்களை கூட உதறிவிடுகிறானே. மிலிட்ரியில் அதிக பணம் வருகிறதா? அதிலும் சேருகிறேன். அங்கே மதுபானம், மாம்ச போஜனம் எல்லாம் பழக வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை என்று பணத்துக்காக எதையும் செய்வதைத்தானே பார்க்கிறோம். ஆகையால் பிராமணன் ஸ்வதர்மத்தை விட்டதற்கு சொல்கிற சமாதானம் கொஞ்சம் கூட எடுபடவில்லை. நான் இதற்கு மேலேயே ஒரு படி போகிறேன். இங்கிலீஷ்காரர்களுடன் புரு சயின்ஸுகள், இயந்திர யுகம் எல்லாம் வந்ததால் நம்மவர்களில் மற்ற ஜாதிக்காரர்களுக்கு தானாக பழைய தர்மங்களில் பிடிப்பு போய்விட்டதாகவே வைத்துக்கொள்வோம். இங்கிலீஷ்காரர்கள் கிளப்பிவிட்ட ஆரிய திராவிட பேத உணர்ச்சியால் மற்ற சமூகத்தார் பிராமணர்களை ரட்சிக்கக்கூடாது என்று முடிவு கட்டியதாகவே வைத்துக்கொள்வோம். இதெல்லாம் யதார்த்தம், ஃபேக்ட் இல்லை. ஒரு பேச்சுக்காகத்தான் அசியூம் பண்ணி கொள்ள சொல்கிறேன். வீட்டை விட்டு ஓடி எங்காவது படித்து உத்தியோகம் பார்த்தால்தான் ஒரு பிடி சோற்றுக்கு வழி உண்டு என்ற நிலை பிராமணர்களுக்கு வந்ததாகவே வைத்துக்கொள்வோம். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தால் கூட அவர்களை செத்தாலும் நம் தர்மத்தை விடாமல் செய்து கொண்டே சாக வேண்டும் என்று உறுதியோடு வேத அத்தியாயனத்தையும் கர்மா அனுஷ்டானத்தையும் விடாமல் இருந்திருக்க வேண்டும் என்கிறேன். ஆனால் முன் தலைமுறைக்காரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை பற்றி இப்போது சொல்லி பிரயோஜனமில்லை. அவர்கள் லோகத்தை விட்டே போய்விட்டார்கள். அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்கிறேனோ அதையத்தான் இன்றைக்கு உள்ளவர்களுக்கும் சொல்கிறேன். அதாவது, செத்தாலும் ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. இப்போது மட்டும் சாகாமல் இருக்கப் போகிறோமா என்ன? பணத்தை நிறைய சேர்த்து கொண்டு, ஆனால் அதைவிட நிறைய அவமானத்தை சேர்த்து கொண்டு, மற்றவர்களின் அசூயைக்கு காரணமாக இருந்து கொண்டு நமக்கான தர்மத்தை விட்டுவிட்ட பிரஷ்டர்களாக சாகப்போகிறோம். இதைவிட சாப்பாட்டுக்கு இல்லாவிட்டாலும் நம் கடமையை செய்தோம் என்று மூச்சு இருக்கிற மட்டும் பட்டினி கிடந்தாவது வேத லட்சணத்தை செய்து சாவது பெருமைதானே. இப்படி செய்வதால் மற்றவர்கள் நம்மை பூஷிக்கட்டும் அல்லது தூஷிக்கட்டும், அதை பற்றி நமக்கு என்ன வந்தது? யாருக்கும் போட்டியாக இல்லாதவரை நம்மை கண்டு நிச்சயம் யாரும் அசூயை, பொறாமை, வயிற்றெரிச்சல் படமாட்டார்கள் அல்லவா? காலத்துக்கு ஒவ்வாத அசட்டு பிச்சுக்கள் என்று கேலி வேண்டுமானால் செய்வார்கள். அதாவது பரிகசிப்பார்கள். பண்ணிவிட்டு போகட்டுமே. இப்போது மட்டும் குறைச்சலாக பரிகாசத்துக்கு ஆளாகி வருகிறோம். நம் தர்மத்தை விட்டு ஊர் சிரிக்கிற நிலையில் வயிறு வளர்ப்பதை விட தர்மத்தை செய்து கொண்டு ஊர் சிரித்தாலும் சிரிக்கட்டும் என்றுதான் இருக்கலாமே, அல்லது சாகலாமே. ஒவ்வொருத்தன் என் தேசம் என்கிறான், என் பாஷை என்கிறான். அதற்காக சண்டை போட்டு உயிரை வேண்டுமானாலும் விடுகிறான். சுதந்திர போராட்டம் மாதிரி பெரிய விஷயங்கள் தான் என்றில்லை. ஏதோ ஒரு ஜில்லாவின் பகுதி இன்னொரு ஜில்லாவுக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக பிராணனை விடுவதற்கு சித்தமாகத்தானே தன் மேல் மண்ணெண்ணையை கொட்டி கொண்டு தீக்குளிர்கிறவர்கள் செய்கிறார்கள். கொள்கைக்காக இதை இவர்கள் செய்கிற மாதிரி இங்கிலீஷ்காரர்களின் புது மோஸ்தர் வாழ்க்கை வந்தபோது பிராமணர்கள் பிராணனும் துச்சம் என்று பரம தியாகமாக தங்கள் தர்மத்தை ஏன் ரட்சித்திருக்கக்கூடாது? பிரத்தியாருடைய தர்மத்தை எடுத்துக்கொண்டு அதனால் பெரிய வசதி கிசதி பெறுவதை விட தன் தர்மத்திலேயே இருந்து கொண்டு சாகிறது மேல். நிதனம் ஸ்ரேய சாவே சிலாக்கியம் என்றுதான் பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார். முஸ்லீம் ஆட்சியில் பிராமணர்கள் மாறாததற்கும் வெள்ளைக்காரன் ஆட்சியில் மாறிவிட்டதற்கும் என்ன காரணம் சொல்கிறார்கள்? வெள்ளைக்காரனோடு தான் புரு சயின்ஸ், எந்திர சாதனங்கள் வந்தன. மோட்டார் கார், எலக்ட்ரிசிட்டி மாதிரி வெகு சுருக்க காரியத்தை செய்து கொள்வதற்கான சாதனங்கள் வந்தன. அதுவரை நினைத்தும் பார்த்திராத இத்தனை சௌகரியங்கள், சுக சாதனங்கள் வெள்ளைக்காரனோடு வந்ததால்தான் அவற்றின் கவர்ச்சியால் இவன் இழுக்கப்பட்டு அவர்களுக்குரிய வழிகளிலேயே மோகித்து விட்டான் என்கிறார்கள். இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஒழிய சமாதானமாகவோ நியாயமாகவோ ஆகாது. பிராமணனின் தேகம் இந்திரிய சுகத்துக்காக ஏற்பட்டதே அல்ல.
அது லோகக்ஷேமார்த்தமாக வேதத்தை ரட்சிப்பதற்கு என்ன நியமங்களை அனுஷ்டானங்களை பின்பற்ற வேண்டுமோ அவற்றை செய்யவே ஏற்பட்டது. அதில் அதிகப்படியான எந்த போக்கிய வஸ்துவும் சேர்க்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை தர்மம். அந்த தர்மத்தை, அதில் உள்ள தியாக பண்பை விட்டுவிட்டு நவீன உபகரணங்களால் சுலபத்தில் கிடைக்கிற சுகங்களுக்கு இவன் ஆசைப்பட்டது அடியோடு தவறுதான். பாதகமான சூழ்நிலையிலும் ஸ்வதர்மத்தை ரட்சிப்பதுதான் பெருமை. அப்படி அவர்கள் செய்யாதது பெரிய தப்பு. அதன் பலனைத்தான் இப்போது ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்த நம்மிடையில் வந்துவிட்ட துவேஷ உணர்ச்சியில் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கும் பெரிய கிளேசத்தை உண்டாக்கிவிட்டோம். முதலில் பிராமணனுக்கு காலேஜில் இடமில்லை, வேலையில்லை என்று ஆனதே பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கும் அந்த கதிதான் என்கிற நிலைக்கு முற்றிவிருக்கிறது. மனித சக்தியினாலேயே கிராம வாழ்க்கையை எளிதாக நடத்திய மட்டும் எல்லாம் சரியாக இருந்தது. எந்திர சக்தி, ஆலைத்தொழில் எல்லாம் வந்து தேவைகளும் ரொம்ப அதிகமாகி வாழ்க்கையே சிக்கலாகிவிட்ட இன்றைய நிலையில் காலேஜ் அட்மிஷன், வேலை இவற்றுக்கு எல்லோருமே திண்டாடும்படியாகத்தான் ஆகியிருக்கிறது. இப்போது என்ன பரிகாரம், ரெமெடி? பிராமணர்கள் எல்லோரும் இப்போது இருக்கிற வாழ்க்கை முறைகளை விட்டு அத்தியனத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்று என்னை கேட்டால், அப்படி நான் எதிர்பார்க்கிறேனோ இல்லையோ, அது காரிய சாத்தியமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ இல்லையோ, அவர்கள் இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நம் மூலதர்மமே பறிபோய்விட்டது என்று வாயை மூடிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதற்கு குருபீடம், ஆச்சாரஸ்தானம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முடியாததாக தோன்றினாலும் கூட அப்படிப்பட்ட நல்ல லட்சியங்களையும் முடித்து காட்ட வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் மடங்கள் இருக்கின்றன. இந்த லட்சியத்துக்குத்தான் அவை தங்கள் பூர்ண சக்தியையும் செலவழித்து பாடுபட வேண்டும். சத்தியாகிரகத்தால் வெள்ளைக்காரனை போக பண்ணுவதாவது? இதெல்லாம் நடக்காத காரியம் என்று சொன்னவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். நடக்க முடியாது என்று நினைத்த எத்தனையோ இந்த உலகத்தில் நடந்துதான் இருக்கிறது. இது நடக்க முடியாத விஷயம் என்று நினைத்து தர்மத்தையும் சத்தியத்தையும் விட்டு கொடுத்து பேசுவது எனக்கான காரியமில்லை. நடத்துவதும் நடத்தாததும் உங்கள் கையில் இருக்கிற விஷயம். நான் செய்யக்கூடியது எல்லாம் நம்முடைய தர்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறவைகளை அழுக்காமல் சலிக்காமல் உங்கள் காதில் போடுவதுதான். சாஸ்திரங்கள் எவற்றை உங்கள் கடமை என்று விதித்திருக்கின்றனவோ அவற்றை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி, எத்தனை பிரதிகூலங்கள் இருந்தாலும் நீங்கள் அதன்படித்தான் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. பொறுப்பாளியார் பரிகாரம் என்ன என்ற தலைப்பில் மகா பெரியவர் அருளிய உரை முடிவுற்றது.